தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி. சத்தீஸ்கரில் பஜ்ரங் தள் அமைப்பினரின் பொய் புகாரில் கைது செய்யப்பட்ட கேரளாவைச் சேர்ந்த கன்னியாஸ்திரிகள் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். சத்தீஸ்கரில் கேரளாவைச் சேர்ந்த 2 கன்னியாஸ்திரிகள் பஜ்ரங் தள் அமைப்பினரால் தாக்கப்பட்ட நிலையில் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். கட்டாய மத மாற்றம் என்று பொய் குற்றச்சாட்டு சுமத்தி கன்னியாஸ்திரிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டதற்கு கடும் எதிர்ப்பு எழுந்தது. இந்த நிலையில் இருவரும் தற்போது ஜாமீனில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். கேரளாவைச் சேர்ந்த மேரி மற்றும் வந்தனா பிரான்சிஸ் ஆகிய கன்னியாஸ்திரிகள் கைது செய்யப்பட்டது நாடு முழுவதும் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. சத்தீஸ்கர் மாநில பாஜக அரசுக்கு எதிராக நாடு முழுவதும் போராட்டங்கள் வெடித்தன. கேரளாவைச் சேர்ந்த 2 கன்னியாஸ்திரிகளுக்கும் தற்போது ஜாமீன் வழங்கி பிலாஸ்பூர் என்ஐஏ நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக சிறப்பு செய்தியாளர் பால்முருகன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பால்முருகன். இந்த வழக்கு ஒரு குறிப்பிட்ட வழக்காக பார்க்கப்பட்டது. காரணம் மதமாற்றம், கட்டாய மதமாற்றம் அப்படின்ற ஒரு விஷயத்த சத்தீஸ்கர்ல சொல்லியிருந்தாங்க. அது பொய் குற்றச்சாட்டு அப்படின்றது நிரூபிக்கப்பட்டிருக்கு. உங்களுடைய தகவல்கள் என்ன, விரிவாக வழங்குங்கள். அதாவது கேரளாவை சேர்ந்த 2 அருட் சகோதரிகள், மிகவும் வயதான ஒருவர் உட்பட 2 பேரை சத்தீஸ்கர் பாஜக போலீசார் கடந்த 9 நாட்களுக்கு முன்பு கைது செய்தனர். அதாவது பஜ்ரங் தள் அமைப்பு ஒன்று தெரிவித்த பொய் குற்றச்சாட்டின் அடிப்படையில் அந்த கைது நடைபெற்றது. அதாவது பழங்குடியினர் பிரிவை சேர்ந்த 2 பெண்களை வேலைக்கு அழைத்து செல்ல போது அவர்கள் மீது பஜ்ரங் தள் அமைப்பினர் பொய் குற்றச்சாட்டுகளை கூறி மதமாற்றம் செய்வதாக அவர்கள் மீது தாக்குதல் எல்லாம் நடத்தினார்கள். காவல்துறை முன்பாகவே இந்த தாக்குதல் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்துதான் போலீசார் இந்த 2 அருட் சகோதரிகள் மீது பொய் வழக்குகளை போட்டு அவர்களை கைது செய்தனர். இந்த விவகாரம் என்பது நாடு முழுவதும் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. கேரளா உட்பட பல மாநிலங்கள் தொடர் போராட்டங்கள் நடைபெற்றன. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் கடும் கண்டனங்களை எல்லாம் தெரிவித்தனர். நாடாளுமன்றத்திலும் இந்த பிரச்சனை பெருமளவுக்கு விவாதிக்கப்பட்டது, எழுப்பப்பட்டது. பிரியங்கா காந்தி உள்ளிட்டவர்கள் போராட்டங்களை நடத்தினர். நாடாளுமன்றத்தில் கடந்த சில நாட்களாகவே இந்த பிரச்சனை எழுப்பப்பட்டு வந்தது. இந்த நிலையில் தான் தற்போது சத்தீஸ்கர் மாநிலம் பிலாஸ்பூரில் உள்ள என்ஐஏ சிறப்பு நீதிமன்றம் இந்த 2 பேருக்கும் தற்போது ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டிருக்கிறது. நாடு முழுவதும் கடும் எதிர்ப்பு ஏற்பட்டதை தொடர்ந்து நீதிமன்றத்தில் சத்தீஸ்கர் பாஜக அரசு இந்த வழக்கில் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. இதனைத் தொடர்ந்து நீதிமன்றம் தற்போது ஜாமீன் வழங்கி உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கடந்த 9 நாட்களாக இந்த கன்னியாஸ்திரிகள் சிறையில் இருக்கிறார்கள். இன்று பிற்பகல் இவர்கள் வெளியாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தற்போது நீதிமன்ற உத்தரவு கிடைத்திருப்பதை தொடர்ந்து இந்த உத்தரவு உடனடியாக சிறை அதிகாரிகளுக்கு சமர்ப்பிக்கப்பட்டு இந்த மாலைக்குள் அவர்களை சிறையிலிருந்து விடுவிப்பதற்கான ஏற்பாடுகள் நடக்கின்றன. இந்த வழக்கு விசாரணைக்கு வர இருந்த நிலையில் சத்தீஸ்கரில் பல்வேறு கேரளாவை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நேரடியாகவே அங்கு சென்றிருக்கிறார்கள். பல முக்கிய நபர்களும் அங்கு சென்றிருந்தார்கள். நீதிமன்றத்தில் சற்று முன்னர் அவர்களுக்கு ஜாமீன் வழங்கி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. 9 நாட்கள் சிறைவாசத்துக்கு பிறகு தற்போது அவர்கள் வெளியாக இருக்கிறார்கள். கடுமையான பொய் குற்றச்சாட்டுகளை சுமத்தி அவர்கள் மீது பாஜக அரசு வழக்கு பதிவு செய்தது என்பது குறிப்பிடத்தக்கது. பவித்ரா, கட்டாய மதமாற்றம் என்று பொய் குற்றச்சாட்டு சுமத்தி இருந்தது நிரூபணமாக இருக்கக்கூடிய நிலையில் 2 கன்னியாஸ்திரிகளும் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஜாமீனில் என்ற தகவலை வழங்கியமைக்கு நன்றி பால்முருகன்.